அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பொதுவாக பொதுத் தேர்தல்கள் வருகிற போது நாடு முழுவதும் ஒரு விதமான பரபரப்பு தென்படும். அதை தேர்தல் திருவிழா என்று கூட சொல்லுவது உண்டு. இடைத்தேர்தல்களுக்கு அப்படி ஒரு எழுச்சி இருக்காது. சில பகுதிகளில் மட்டும் அவை நடந்து முடியும். ஆனாலும் குறிப்பிட்ட சில இடைத்தேர்தல்கள் ஒரு பெரிய திருப்பத்தையும் கொண்டு வரும். அவையும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். நாடு முழுவதும் எதிர்பார்க்கப்படுகிற இடைத்தேர்தல்களாகவும் அமையும். அப்படி தமிழ்நாட்டில் நடைபெற்ற சில இடைத்தேர்தல்களை நாம் எண்ணி பார்க்கலாம். 1972 அக்டோபரில் எம்ஜிஆர் திமுகவை விட்டு பிரிந்து வெளியே வந்து விட்டார். அவர் வெளியே வந்ததற்கு பிறகு வந்த முதல் இடைத்தேர்தல் திண்டுக்கல்லில். அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல் என்பது என்ன முடிவை தரும் என்று யாராலும் கணிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. எம்ஜிஆர் அப்போதுதான் கட்சியிலிருந்து வெளியில் வந்திருக்கிறார். பெரிய செல்வாக்கு இருக்குமா இருக்காதா என்கிற கேள்வி இருந்தது. ஆனால் திண்டுக்கல் தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட மாயத்தேவர் ஒரு பெரும் வெற்றியை பெற்றார். அதுவே அடுத்து வரப்போகிற பொது தேர்தலிலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துமோ என்கிற எண்ணத்தை உருவாக்கிற்று. 1980 ஆண்டு இன்னொரு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தல் வருவதற்கு முன்பு திமுகமும் இந்திரா காங்கிரசும் கூட்டணி சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்றன. 77 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றிருந்தாலும் 80 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 40 இடங்களில் 38 இடங்களில் எம்ஜிஆர் தோல்வியை சந்தித்தார். 2 இடங்களில் மட்டும்தான், ஒன்று சிவகாசி, இன்னொன்று கோபிச்செட்டிப்பாளையம், 2 இடங்களில் மட்டும்தான் எம்ஜிஆர் அதிமுக வெற்றி பெற்றது. திமுகவும் காங்கிரசும் ஒரு பெரும் வெற்றியை பெற்றன. இந்த இடத்தில் ஓர் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் ஒரு ராஜதந்திரத்தை பயன்படுத்தினார். அது என்ன என்றால், திருப்பத்தூர், காரைக்குடிக்கு அருகிலே இருக்கிற திருப்பத்தூரில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலின் போது திமுகவும் காங்கிரசும் எதிரெதிராக வரக்கூடிய சூழல் இருந்தது. அந்த நேரத்தில் என்ன என்றால், காங்கிரசினுடைய வேட்பாளர் அங்கே நிறுத்தப்பட்டார். திமுக கூட்டணியிலே இருந்தது. ஆனாலும் எம்ஜிஆர் என்ன செய்தார் என்றால், காங்கிரஸ் கேட்காமலேயே தன் கட்சியின் ஆதரவு காங்கிரஸுக்கு என்று அறிவித்தார். திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக தானாக உள்ளே வந்து யாரும் ஆதரவு கேட்கவில்லை. அதிமுக தான் எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் நாங்களும் காங்கிரஸை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி எதிராக சுயேட்சைகள் மட்டுமே நின்றார்கள். அப்படி ஒரு தேர்தல் நடைபெற்றது. அப்போது வந்த அந்த கேலி படங்களெல்லாம், ஒரு வேட்பாளர் நிற்கிறார், எதிரே யாரையுமே காணவில்லை. ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் என்ன விளைவை ஏற்படுத்திற்றென்றால், காங்கிரஸ் எம்ஜிஆரோடு நெருங்குவதற்கு அது ஒரு வாய்ப்பை உருவாக்கிற்று. அது இடைத்தேர்தல் தான். 1991 ஆண்டு 2 தொகுதிகளில் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எனவே 2இல் ஒன்றாகிய காங்கேயம் தொகுதியிலிருந்து பதவி விலகினார். அதற்கு ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அந்த காங்கேயம் தொகுதியில் அன்றைக்கு ஆர்.எம். வீரப்பன் அவர்களை வேட்பாளராக ஜெயலலிதா நிறுத்தினார். எதிர்க்கட்சி வேட்பாளர் கடைசி நாளில் வேட்புமனுவெல்லாம் முடிந்ததற்கு பிறகு வேட்புமனு பரிசீலனையில் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று செல்லாது என்று அறிவித்து விட்டார்கள். எதிர்க்கட்சிகளே இல்லாமல் ஆர்.எம். வீரப்பன் மட்டும் தனியாக நின்று வெற்றி பெற்றார். அதுவும் பேசப்பட்ட ஒரு இடைத்தேர்தலாக இருந்தது. எனவே பொது தேர்தல் மட்டுமில்லை, சில வேளைகளில் இடைத்தேர்தலும் பேசப்படுகின்றவையாக மாறும்.